வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் வசந்த பஞ்சமி பற்றி. இந்த நாள் ஏன் சிறப்பு வாய்ந்தது, ஏன் சக்தி வாய்ந்தது, எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், இந்த நாளில் என்ன செய்தால் வாழ்க்கை உயர்வு பெறும், அனைத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வசந்த பஞ்சமி என்றால் என்ன? தை மாதத்தில் வரும் சுக்லபட்ச பஞ்சமி திதியில் வரும் புனித நாள்தான் வசந்த பஞ்சமி ஆகும். இந்த நாளில்தான் வசந்த காலம் ஆரம்பமாகிறது. மரங்கள் பூக்கும், பறவைகள் பாடும், மனித மனமும் புதிய நம்பிக்கையுடன் மலரத் தொடங்கும் நாள் இது. இந்த நாளின் பிரதான தெய்வம் யார்? ஸ்ரீ சரஸ்வதி தேவி. அறிவின் தாய், கல்வியின் சக்தி, கலை, இசை, ஞானத்தின் மூல ஆதாரம். அதனால்தான் இந்த நாளை சரஸ்வதி பூஜை தினமாக வட இந்தியாவில், அதாவது மேற்கு வங்காளத்தில் சரஸ்வதி பூஜை தினமாக கொண்டாடுகிறார்கள். இதன் புராண கதை என்ன? பிரம்மதேவரின் படைப்பில் உலகம் இருளாகவும் அமைதியின்றியும் இருந்தபோது இந்த இருளை நீக்க வீணை ஏந்திய ஒளி வடிவமாக சரஸ்வதி தேவி அவதரித்த நாள் அதுவே வசந்த பஞ்சமி என்று கூறப்படுகிறது. அன்றே உலகம் ஒளி, அறிவு, மொழி, கலைகளால் ஒளிரத் தொடங்கியது. வசந்த பஞ்சமி நாளில் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளில் இந்த 5 விஷயங்களை செய்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழும். மஞ்சள் நிற ஆடை அணியுங்கள். மஞ்சள் நிறம் அறிவு, செல்வம், மகிழ்ச்சி இவற்றின் சின்னம். சரஸ்வதி தேவியை வழிபடுங்கள். வீணை, புத்தகம், பேனா வைத்து ஒரு சிறிய பூஜை செய்தாலே போதும். கல்வி தொடங்க சிறந்த நாள். குழந்தைகளுக்கு எழுத தொடங்க, படிப்பு ஆரம்பிக்க, புதிய கோர்ஸ் ஜாயின் செய்ய மிக மிக உத்தமமான நாள் இது. அக்ஷர அபியாசம் செய்ய உகந்த நாள். இந்த நாளில் தொடங்கிய கல்வி நீண்ட காலம் தடையின்றி தொடரும் என்பது நம்பிக்கை. மௌனமாக ஒரு நிமிடம் பிரார்த்தனை. எனக்கு நல்ல அறிவையும் நல்ல எண்ணங்களையும் நல்ல பாதையையும் அருளுங்கள் என மனதார வேண்டுங்கள். வசந்த பஞ்சமி பலன்கள் யாவை? நினைவாற்றல் அதிகரிக்கும், படிப்பில் கவனம் கூடும், தொழிலில் முன்னேற்றம் வரும், மனக்குழப்பம் குறையும், புதிய தொடக்கங்களுக்கு அதிசிறந்த நாள். இந்த வசந்த பஞ்சமி என்பது வெறும் பண்டிகை அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பத்தின் அடையாளம். ஒரு அறிவு மலரும் நாள், ஒரு வாழ்க்கையை மாற்றும் சக்தி நாள். இந்த நாளில் ஒரு நல்ல எண்ணத்துடன் ஆரம்பித்தால் அது கண்டிப்பாக வெற்றியாகும். சரஸ்வதி தேவி அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வசந்த பஞ்சமி நல்வாழ்த்துக்கள்.